ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பாண்டியன் கடைக்கு வந்தால் கஸ்டமர்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு, ஜாமான் கொடுக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. செந்தில் மீனாவோட ஹாஸ்பிட்டல் போனதுனால பழனி திங்ஸ் எடுக்க போனவர் நின்றுக்கிட்டே தூங்குறாரு. சுகன்யா தான் ராத்திரி அவரை தூங்கவே விடாமல் டார்ச்சர் பண்ணாங்களே, அதான் காலையிலே பழனிக்கு கண்ணு சொக்கிட்டு வருது. இதை பார்த்த பாண்டியன் நான் ஜாமான் கொடுக்குறேன்னு லிஸ்ட்டை வாங்கிக்கிறாரு. ஏன்டா வேலை நேரத்தில் எப்படி தூங்குறேன்னு பாண்டியன் கேட்குறாரு. பக்கத்தில் இந்த மாமா, ஏன்ப்பா பாண்டியன், அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அப்படி தான் இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறார். சரி நீ போய் டீ குடிச்சிட்டு வான்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு டீ குடிக்க பழனி வந்தால் வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணி நைட்டு டார்ச்சரை கண்டினியூ பண்ணுது. என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல் பழனி முழிக்கும் போதே சுகன்யா ஃபோனை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வெளியே வர அங்கே கோமதி இருக்கிறத பார்த்ததும் பாசமாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஆக்டிங் போடுது. பழனி தான் ஒரே குழப்பம். என்ன இவள் ஒரு டைம் பார்த்தா கடுப்பாக பேசுகிறா, அடுத்த நிமிஷம் பார்த்தா அன்பாக பேசுகிறா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பழனி குழம்பி போகிறாரு. பாவம் பழனி, ஒரு புள்ளப்பூச்சிக்கு ஒரு பூதத்தை கட்டி வச்சுருக்காங்க. பாண்டிய மீனாவுடைய அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவரை நல்லா விசாரிச்சுட்டு உடம்பை பார்த்துக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. செந்தில் இங்கே இருந்து நைட்டு மீனாவோட அப்பாவை பார்த்துப்பான், மீனா நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு சொல்கிறாரு. சரின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பும்போது கதிர் செந்திலுக்கு சாப்பாடு வாங்கிக்கிட்டு வராரு. நானும் செந்திலும் நைட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து மீனாவோட அப்பாவை பார்த்துக்குறோன்ட்டு கதிர் சொல்கிறாரு. சரின்ட்டு பாண்டியனும் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு.